ஸ்ரீமதி ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதி ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. நம்ம இப்போ வெள்ளிவளம் அழகிய சிங்கரோடைய விற்த்தாந்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். இவர் திருமலை நல்லான் சக்கரவர்த்தியில அந்த வம்சத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். அதுக்கு ஏத்த மாதிரி இவர் சிறப்பு மிக்கவராக திகழ்ந்திருக்கார். சின்ன வயசுலயே தர்க்க சாஸ்திரம் மதுராந்தகம் பாடசாலையில படிச்சிருக்கார். சில விஷயங்கள்லாம் சில பகுதியெல்லாம் முக்கூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியா சுவாமி கிட்ட அதிகரிச்சிருக்கார். ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப்ல படிச்சிருக்கார். அதுவும் மதுராந்தகம் பாடசாலையில சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தர்க்க சாஸ்திரத்துல தீபிகா பிரகாஷிகா கேள்விகளுக்கெல்லாம் நம்ம சுவாமி யதார்த்தமா பதில் சொல்லுவாராம். இவருடைய திறமையெல்லாம் பார்த்து பாடசாலையில பிரின்சிபல் ரொம்பவும் பாராட்டுவாளாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் அதி புத்திசாலியா இருந்திருக்கார். ஒரு சமயம் கோஷ்டிபுரம் சுவாமி இவரை ஆசீர்வாதம் பண்ணினாராம். என்னன்னா, கூடிய சீக்கிரத்துல தன்னை நன்கு வெளிப்படுத்திக் கொள்வான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி சுவாமியும் அந்த சுவாமியோட வாக்கும் உண்மையா பலிச்சிருக்கு. என்னன்னா, ஒரு சமயம் ஸ்ரீ ஐயா சுவாமி வேதத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்கார். அந்த கேள்விக்கு நம்ம சுவாமி உடனே விளக்கம் சொல்லியிருக்கார். கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா, டக்குன்னு பதில் சொல்லியிருக்கார். அதுவும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காராம். ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டி ஸ்காலர்ஷிப் நம்ம சுவாமிக்கு அவர் வாங்கி கொடுத்திருக்கார். நம்ம சுவாமி அவருடைய சிலபஸ் சிரோன்மணி கோர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஆனா இவர் தன்னோட ஆர்வத்தால மேல உள்ள பகுதிகளையும் நன்னா கத்துருக்கார். அதாவது நியாய சாஸ்திரம், அதுக்கு மேல உள்ள நியாய சாஸ்திரத்தையும் நன்னா கத்துருக்கார். இப்படி பல விதத்திலையும் புலமை மிக்கவரா திகழ்ந்திருக்கார் நம் சுவாமி. எப்படி எம்பெருமான் கண்ணன் 64 கலையும் 64 நாள்ல கத்துண்டாரோ சாந்திபினி கிட்ட, அதே மாதிரி இவர் பல ஆச்சாரியர்கள் கிட்டையும் பல விதத்திலையும் கத்துண்டு ரொம்பவும் சிறப்பா இருந்திருக்கார். எப்படி ஒரு தேனி பல பூக்கள்ல போய் தேனை பருகின்ட்டு அதை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதோ இனிப்பா, அதே மாதிரி நம் சுவாமியும் பல பேர்கிட்ட கத்துண்டு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். சின்ன வயசுலயே தன்னுடைய மேதா விலாசத்தை காமிச்சிருக்கார். எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி தி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணின நியாய சிரோன்மணி பரீட்சையில 1949 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காராம். உடனே குறுகிய காலத்திலேயே மாலோல வித்வத் சதஸ்ல கலந்துண்டு அதுலயும் எல்லாருடைய பாராட்டுதலையும் பெற்றிருக்கார். நம் சுவாமி ரொம்ப சந்தோஷமா பேசினாலும் சோர்வே அடைய மாட்டாராம். அப்படி பார்த்தா என்ன விஷயத்தை பத்தி பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய ஆச்சாரியர் ஸ்ரீமதி இஞ்சிமேட் அழகிய சிங்கரை பத்தி பேசினார்னா அவருக்கு நேரம் போறதே தெரியாதான். அப்படி இஞ்சிமேட் அழகிய சிங்கரை ஸ்லாகிச்சு பேசுவாராம். அதுதான் ஆச்சாரிய பக்தி அப்படின்னு சொல்றது. அப்படி ஆச்சாரிய பக்தியோட இருந்திருக்கார். அப்படி ஆச்சாரியரோட இவர் ஒவ்வொரு தருணமும் அவர்கிட்ட இருக்க இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துன்னு இருக்கார். நல்ல அனுபவத்தை தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட பத்துன்னு இருக்கார்.
இன்னும் சொல்ல போனா ஒரு இளம் சிங்கத்தை பயிற்று வித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இளம் சிங்கத்தையே பயிற்றுவிச்சிருக்கார் ஸ்ரீமத் இன்ஜிமெட் ஐஷிங்கர். பின்னால நம்ம சுவாமி இப்படி ஒரு பட்டத்துக்கு வருவார் அப்படின்னு நினைச்சுட்டு தான் அவர் இவரை தயார் பண்ணினாரோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கும்படி இருந்திருக்கார். இளமையிலே கல் அப்படின்னு சொல்லுவா. இளமையில் கல், அது மாதிரி நம்ம சுவாமியும் இளமையிலேயே நல்லா படிச்சிருக்கார், எல்லாத்தையும் கத்துன்ருக்கார். எல்லாரும் அப்படி ஆச்சரியப்பட்டாலும் அந்த அந்த இவர் பட்டத்துக்கு வந்த போதும் இப்படி அழகிசிங் ஸ்ரீமத் இன்ஜிமேட் அழகிசிங்கர்கிட்ட இவர் நன்னா எல்லாத்தையும் கத்துன்ருக்கார். ஸ்ரீமத் அழகிசிங்கர் ஒரு மகான். அவர் தான் மட்டும் சிறந்த அனுஷ்டானத்தை கடைபிடிச்சா போராது, தன்னுடைய சிஷ்யர்களும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு கடைபிடிக்க வச்சு அந்த அளவுக்கு எல்லாரையும் சிரேஷ்டர்களா ஆக்கியிருக்கார். ஒரு புத்தகத்தை படிச்சு நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதை காட்டிலும் ஆச்சாரியர்கள்கிட்ட கத்துக்கிறதுங்கிறது ரொம்பவும் சிரேஷ்டமானது. அதுவும் இல்லாம ஆச்சாரியர்கள்கிட்ட கத்துக்கிறது ஒரு பக்கம், அவளுடைய அனுபவத்தை கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரேஷ்டமானது. அது நம் சுவாமிக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் நம்ம ஐஷிங்கர், ஸ்ரீமத் இன்ஜிமெட் ஐஷிங்கர், இவருக்கு ரொம்பவும் எல்லாத்தையும் ஸ்லாகிச்சு கத்தும் கொடுத்துருக்காராம். அதே மாதிரி இவரும் பிரிய சிஷ்யரா நல்ல அனுஷ்டான சீலரா இருந்ததுனால பின்னால ஸ்ரீ அகோபில மடத்துல ஆச்சாரிய பீடத்தை வகிக்கிறதுக்கும் அதெல்லாம் இவருக்கு நல்ல உதவியா இருந்திருக்கு. இப்படி தன்னுடைய ஆச்சாரியரை நினைவு கூர்ற போது நம்ம சுவாமிக்கு ஸ்ரீமத் அழகிசிங்கரால் நிர்வாணம் பண்ணப்பட்ட மதுராந்தகம் பாடசாலையில சாமானிய சாஸ்திரங்களையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர்கிட்டயே காலக்ஷேபமும் பண்ணும் பாக்கியமும் கிடைச்சிருக்கு. அந்தரங்க கைங்கரியமே இவருக்கு பெரும் பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்தரங்க கைங்கரியம்ங்கிறது. அது இந்த நம் சுவாமிக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஞானம், நெறிமுறைகள், ஆன்மீக சாதனைகள், இன்னும் பல பல வடிவமான கலவையா விளங்கியிருக்கார் நம் சுவாமி. ஸ்ரீமத் அழகிசிங்கர் அனுஷ்டானத்திற்கு அளித்த சிறப்பு எல்லாத்தையும் அதை தாமே பயிற்சி பெற்றுண்டு எவ்வளவு காலம் எடுத்துண்டார் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறார், நினைவு கூர்றார் நம் சுவாமி. எல்லா வைதீக சாஸ்திரங்களுக்கும் எல்லா வைதீக காரியங்களுக்கும் அடிப்படையா அமையிறது ஒரு எளிய செயல். அது என்னன்னா ஆச்சமனியம். அது பத்தி நுணுக்கமா விவரங்களுக்கு கூட மடாதிபதியா இருந்த அழகிசிங்கர் அப்படி கவனம் செலுத்துவாராம். ஆச்சமனம் செய்ய வேண்டிய நீருடைய அளவு, அதை கையில எப்படி எடுத்துக்கணுங்கிற விதம், உச்சரிக்கிற பெயர்கள், எந்தெந்த அங்கங்களை எப்படி தொடணும் அப்படிங்கிறது போன்ற பல அம்சங்களையும் எம்பெருமானோட துவாதச நாமங்கள் இதெல்லாம் சொல்றது, இப்படி அனுஷ்டானங்கள்ல சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலையும் அவ அதை எப்படி பின்பற்றா அப்படிங்கிறதுலையும் அழகிசிங்கர் கவனம் செலுத்துவாராம். அது எல்லாத்தையும் இந்த சுவாமி நினைவு கூர்றார். இது இன்னும் நிறைய விளக்கி நம்ம சுவாமி எடுத்து சொல்லியிருக்கார். அனுஷ்டானத்துக்கான அத்தகைய பக்தி, அர்ப்பணிப்பு எல்லாம் ஆச்சாரியருக்கு இயற்கையாவே இருந்திருக்கு. இவர் முயற்சி எடுத்து ஒன்றும் பண்ணல, அவருக்கு சுவாதீனமாவே எல்லாத்தையும் சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் அழகிசிங்கர் போன்ற மகான்கள் எல்லாம் சேவிச்சு அவளுடைய அனுஷ்டான கிரமங்கள் எல்லாம் கத்துண்டு எல்லாத்தையும்
பின்பற்றத்துக்கு சிஷ்யர்கள் அந்த காலத்துல அவ்வளவு நன்னா கத்துன்னு இருந்திருக்காளாம். வயசான காலத்துல கூட ஸ்ரீமத் அழிசிங்க சந்தியாவந்தனம் பண்ற பொழுது அர்க்கியம் பிரதானமா பண்ணுவாராம். சிஷ்யர்களுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குமா, தங்களுக்கு அறிவுறுத்துற மாதிரியும் இருக்குமா அழிசிங்களுடைய இந்த செயல். ஒரு நாள் பாதிராத்திரியில ஸ்ரீமத் அழிசிங்கர் தூக்கத்திலிருந்து எழுந்து கொல்லப்புறத்துக்கு போனாராம். அப்போ நம் சுவாமி கணத்திலிருந்து தண்ணி எடுத்து கொடுக்கிற பொழுது நிறுத்தி குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லிட்டு தான் தண்ணியை கணத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னுட்டு அந்த மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாராம். அப்படி சொந்த அனுஷ்டானத்திற்கு உதவுற எல்லாத்தையும் அழிசிங்கர் நம் சுவாமிக்கு சொல்லி கொடுத்திருக்கார். ஸ்ரீமத் அழிசிங்கர் தானும் ஸ்ரீ நாவல்பாக்கம் ஐயா, தேவநாத தாத்தா தேசிகன் இவாக்கிட்டேருந்து சின்ன வயசுலயே எல்லாத்தையும் கத்துண்டு அவர்களுடைய அனுகிரகங்களையும் பெற்றுன்னு இருக்கிறதையும் மனசுல நினைவு கூர்றாராம் நம் சுவாமி. அப்படி பெரியவர்கள்கிட்ட எல்லா தர்மசாஸ்திரம் மற்றும் அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் கத்துண்டு அவர்களுடைய இதையும் மற்ற கனவு நினைச்சு பார்க்கிறாராம் நம்ம சுவாமி. அப்படி எல்லார்கிட்டையும் புகழ் பெற்றவர். இந்த மாதிரி இவர் சிறு வயசுலேயே பெரியவாக்கிட்ட எல்லாத்தையும் கத்துண்டது இவருக்கு பிற்காலத்துல அது மிகவும் உதவிகரமா இருந்திருக்கு. தான் இல்லத்துல கிரகஸ்தாசிரமத்திலேயே இருக்கும்போது கூட உரையில் சாஸ்திரம் விதிப்படிதான் எல்லாத்தையும் நடந்து பாராம். அதே மாதிரி இன்ஜிமேட் அழிசிங்கரும் சின்ன வயசுலயே சாஸ்திரங்கள் எப்படி சொல்றதோ அப்படிதான் நடந்துப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னன்னா சாஸ்திரங்கள் பெண்கள் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அது ஸ்ரீமதி இன்ஜிமேட் அழிசிங்கர் பூர்வாசிரமத்துல தனக்கு 5 வயசு குழந்தை, பெண் குழந்தை, அந்த குழந்தைய கூட அந்த குழந்தை கூட கூட உட்காந்து சாப்பிட மாட்டாராம். ஏன்னா அதையும் அப்படி தவிர்த்திருக்கார். தன்னுடைய குழந்தை 5 வயசு குழந்தை தானே அப்படின்னுட்டு அதை தொடக்கூட மாட்டாராம். அந்த குழந்தைய இவர் தொடணும் அப்படின்னா எல்லா காரியமும் பகல்ல முடிச்சு காலக்ஷேபங்கள்லாம் முடிச்சு தான் தூங்க போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முந்திதான் அந்த குழந்தையவே அவர் தொடுவாராம். அந்த அளவுக்கு ஆச்சார அனுஷ்டான சீலரா இருந்திருக்கார் அழிசிங்கர். தன்னுடைய சிஷ்யர்களும் சாஸ்திர முறைப்படி நடக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாராம். ஆக்னீக காலக்ஷேபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நீ ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்கணும், அன்வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நிபந்தனை பண்ணியிருக்காராம். என்னன்னா ஆத்துல எல்லாரும் சாலக்கிராம மூர்த்திய ஆராதனம் பண்ணணும், அப்படி இருக்கிறவா தான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்துக்கு வரணும் அப்படின்னு சாதிச்சிருக்காராம். எல்லாரும் அதே மாதிரி திருவாராதனம் பண்ணிட்டு சாலக்கிராம மூர்த்தியை வச்சு அதுக்கப்புறம்தான் வருவாளாம். அது மட்டும் இல்லாம பஞ்சமகா யாகம், வைஸ்வதேவம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சில அறிவுரைகள் கொடுத்துருக்காராம். சிஷ்யர்களும் கண்டிப்பா அதெல்லாம் பின்பற்றணும், சாஸ்திர விதிப்படி இருக்கணும், சாஸ்திரத்தை குறைவு இல்லாம பின்பற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கண்டிப்பா இருப்பாராம் ஸ்ரீமத் இன்ஜிமேட் அழிசிங்கர். அபிகமன ஆராதனம் போது ஸ்ரீமத் அழிசிங்கர் ஸ்ரீ மாலோலனுக்கு பல விதமா சேவை செய்யறத பார்க்குற போது உண்மையாகவே ஒரு ஆச்சரியமா இருக்குமா, அப்படி பண்ணுவாராம். வயசானதுக்கு அப்புறம் உடம்புல கொஞ்சம் சக்தி குறைஞ்சா கூட அந்த மாலோலன் கிட்ட இருக்கிற பக்தியும் மரியாதையும் கொஞ்சம் கூட போகவே இல்லையா, குறையவே இல்லையா. அப்படி தேஜோமயமா அவருடைய முகம் அப்படி ஒளிருமா. அவர் மாலோலனுக்கு கைங்கரியம் பண்றத பார்க்கிற பொழுது அவ்வளவு பெருமையா
கைங்கரிய பெருமை அதுல அப்படி பிரதிபலிக்குமா அவர்கிட்ட. இப்படி இந்த இன்ஜிமேட் ஐசிங்கரும் அவர் ஆராதனை பண்றதையும் பார்த்தா எல்லாருக்கும் கண்கள்ல அப்படி ஜலம் வருமா, ஆனந்த கண்ணீர். இன்னொன்னு அவருடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறத நினைக்கிற போதோ அதுவும் சேர்ந்து ஆனந்த கண்ணீரா அவளுக்கெல்லாம் வருமா. அப்படி ஸ்ரீமத் இன்ஜிமேட் ஐசிங்கருடைய அனுபவங்கள் எல்லாம் நன்னா அனுபவிச்சிருக்கார் நம் சுவாமி. இப்படி இருக்கிற இந்த சுவாமியை பற்றி நம்ம மீண்டும் சந்திக்கலாம், அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.